மேடம், இந்தியா மாதிரி நாட்டில் இந்த ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு தான் நம்ம ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் கிட்டத்தட்ட 130 கோடி வேலை ஒரு 99% நடக்குது. அது வந்து தனிப்பட்ட முறையில் திருமணங்கிறது அவங்களோட இஷ்டம், ரைட்டு. நீங்கள் கொஞ்சம் ஒரு ஆதங்கத்தில் சொன்னீங்க, நான் 40 திருமணம் கூட பண்ணுவேன் அப்படின்னு. அது சட்டத்துக்கு உட்பட்டு பண்ணணும்ல? அதாவது ஒருவனுக்கு ஒருத்தின்றது கான்செப்ட் நிறைய பேருக்கு புரியல, புரியுது புரியலன்னு தான் சொல்லணும். அதனால சில வாக்குவாதங்களும் சில மீடியா அலப்பறைகளும் கூட நடந்தது. சிம்பிள் திங் இஸ் வென் யூ ஆர் வித் சம் ஒன், வென் இத வெஸ்டர்ன் கல்ச்சர்ல தான் உண்மையா வந்து பாக்குறாங்க, உண்மையா அதை ஃபாலோ பண்றாங்க. இந்தியான்னு சும்மா வந்து ஐ வாஷ். இங்கதான் நிறைய வந்து டூ வைஃப்ஸ் வித் அட் தி சேம் டைம் மேரேஜ் பண்றதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி. பட் ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்லயோ மேரேஜ்லயோ இருக்கும்போது அந்த ஒருத்தருக்கு நம்ம வந்து ஜென்யூனா இருக்கிறது தான் ஒருவனுக்கு ஒருத்தி. இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க, எனி காரணமா இருக்கலாம், சண்டையா இருக்கலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், வயலன்ஸ் இருக்கலாம், எவ்வளவு விஷயங்கள் நடக்குது நம்ம நாட்டுல. சிலதுல காரி துப்புற மாதிரி நடக்குது. அதை தாண்டி அவங்க பிரிஞ்சிடுறாங்க, வேற ஒரு மூவிங் ஆன் போகும்போது இன்னொருத்தரை செலக்ட் பண்றது வந்து ஒருவனுக்கு ஒருத்தி தான். அகைன் தே ஆர் ஃபார்மிங் அ நியூ ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப்ல அந்த ஒருத்தரோட தான் இருக்காங்க. பட் இஃப் யூ கோயிங் டு ஹேவ் மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்ஸ், லைக் ஒரு மேரேஜ்ல இருக்கும் போது இன்னொருத்தரை நம்ம மேரேஜ் ஏமாத்திட்டு அஃபேர் வச்சுக்கிறதுங்கிறது வந்து கண்டிப்பா அது வந்து லீகலி ராங், அண்ட் இட் இஸ் மாரலி ஆல்சோ ராங். ஸோ தட் இஸ் த ட்ரூத். 40 திருமணம்னு ஏன் அவ்வளோ ஒரு ஆதங்கத்தில் சொல்றீங்க? ஆண்கள் மேல கோவமா, திருமணத்து மேல கோவமா, ஏன் அப்படி பேசுறீங்க? No, I said it's not, I'm not going to do that. I definitely am not going to do that. But you can understand what I meant. Whether I do it or not, இப்போ நான் for example, நீங்க 4வதுக்குன்னு போடுறீங்க, ஃபைன், நம்ம அந்த நம்பரே எடுத்துப்போமே. பண்றதும் பண்ணாததும் என்னோட விருப்பம்ங்கிறது தான் நான் வந்து ரொம்ப சீரியஸா சொல்றேன். சில பேர் அட்வைஸ் சொல்லுவாங்க, நீங்க பண்ணாதீங்க, நீங்க சிங்கிளா இருங்க. அது அவங்களோட கருத்து. நம்மளோட வாழ்க்கையை வந்து யாராலையுமே வாழ முடியாது. நம்ம வாழ்க்கையை நம்ம மட்டும்தான் வாழ முடியும். நம்ம மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சப்போர்ட் சிஸ்டம் வந்து ஒரு சிலருக்கு இருக்கு, ஒரு சிலருக்கு இல்லை. ஸோ இன் மை சிச்சுவேஷன் வாட் இஸ் ரைட் ஃபார் மீ இஸ் ரைட் ஃபார் மீ. ஃபார் அதர் பர்சன் ஐ எம் ராங் பர்சன் டு அட்வைஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் பண்ணும்போது என்னோட வாழ்க்கையை வந்து நான் மூவிங் ஃபார்வர்ட், இன்கேஸ் ஐ வாண்ட் டு கெட் மேரிட் டுமாரோ ஆர் இன்கேஸ் ஐ எம் இன் அ ரிலேஷன்ஷிப் டுமாரோ, விச் இஸ் வெரி பாசிபிள். I'm not right now, but it is very possible. I will not say I'm becoming a nun. நான் வந்து I'm not going to become a nun. நான் சாமியாராவும் ஆக போறதில்லை. So what I do in my personal life, and if I do have something, that is my choice தானே. How can anybody of you say that you should not? I'm not married to any of you, by the way. அப்படின்னு அஸ்ட்ராலஜர் சொல்லியிருக்காரு. அந்த அஸ்ட்ராலஜர் சொன்னது I don't know. I mean, I'm not interested right now. Kandipa not now, because எனக்கு அந்த ஸ்டேஜ் வேர் ஐ வாண்ட் டு. 20 வருஷமா நான் சினிமாவில் இல்லை. ஐ மேட் அ மிஸ்டேக் இன் தட். மேபி இட் ஹேட் டு ஹேப்பன். நான் 3 குழந்தைங்களுக்கு தாய் ஆனதுக்கு காரணமும் அதுதான். சினிமா விட்டு விலகினேன். பட் இன்னைக்கு திரும்பவும் வந்து சுற்றி 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 யூ டர்ன் எடுத்து என் லைஃப் மாதிரி கேம் பேக் அண்ட் ஐம் ரீஎன்டரிங் சினிமா இன் அ வெரி வெரி பிக் வே. With God's grace, I'm very proud to say ஒரு பொம்பளையா இருந்துட்டு இந்த ஏஜ் அண்ட் ஸ்டேஜ்ல 40 இயர்ஸ்ல coming back into films with a bang, especially with no appa producing or purshan producing, is a very big deal. Please clap, guys. So அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து சினிமால வந்து ட்ரை பண்ணி வர்றவங்க எவ்வளோ பேருக்கு டேலண்ட் இருக்கு, ஆனா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது இல்லை. God has blessed me with that, so I want to concentrate on that. நல்ல கேரக்டர்ஸ் கிடைக்குது, நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் வருது. இன்னைக்கு ஹீரோயின்ஸ்க்கு வந்து நல்ல ஸ்கோப் இருக்கு. கேரக்டர்ஸும் பண்றேன். ஐ எம் நாட் லிமிட்டிங் டு மை செல்ஃப் சேயிங் நான் கதா நாயகியா மட்டும்தான் பண்ணுவேன். ஹீரோயினுங்கிறது கதா நாயகி, நிறைய பேருக்கு அது புரியறது இல்லை. ஸோ ஒரு கதையோட நாயகி ஒரு நாயகன், அதுதான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில. இன் ஆல் லாங்குவேஜஸ் லீடிங் ஆக்டர்ஸ் ஆர் மேரிட் வித் சில்ட்ரன் ஆல்சோ சம்டைம்ஸ். பட் அவங்க வந்து கதாநாயகியா நடிக்கிறாங்க. இன்னைக்கு சினிமா ரொம்ப முன்னேறிட்டு இருக்கு. ஸோ அந்த விதத்துல வந்து இட் லுக்ஸ் வெரி திங். ஐ வாண்ட் டு கண்டினியூ. இப்போதைக்கு ஐ வாண்ட் டு டூ தட். அரசியல் பத்தி இப்போதைக்கு யோசிக்கல, அது ரிட்டையர் ஆகுறதுக்கு முன்னாடி யோசிக்கலாம். மேடம், இப்போ சினிமாவில் வந்து பல விதங்கள்ல அதுக்கு ப்ரொமோஷன் பண்றாங்க. ஆனா ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்ற அளவுக்கு ஒரு ப்ரொமோஷன் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. கேரக்டர் அசாசினேஷன்ங்கிறது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது கண்டிப்பா இருக்கு. அது எப்படி நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்கன்றது தான் மெயினான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பீப்புள் லைக் மீ, டு பி வெரி ஆனஸ்ட், நான் தைரியமா சொல்லுவேன்,
என்ன மாதிரி சிலர் இருக்காங்களான்றது இண்டஸ்ட்ரியில எனக்கு தெரியல. பட் ஐ ஹவ் பீன் வெரி போல்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். உண்மையா நான் கவலைப்பட மாட்டேன். அப்படியே வந்து என்ன கேரக்டர் அசசினேட் பண்ணா ஏன்னா அது வந்து எந்த விதத்திலுமே என்ன பாதிக்காது. கண்டிப்பா வந்து குழந்தைங்களை பாதிக்கும்ன்ற ஒரு விஷயம் பயம் இருந்தது. அதனால ஒரு சில விஷயங்கள் நான் லைஃப்ல ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும்னு ரொம்ப பயந்துருக்கேன். பட் மை சில்ட்ரன் சீம் வெரி மச் ஸ்ட்ராங்கர் அண்ட் போல்டர் தென் மீ. உலகம் வந்து வேற போக்குல போயிட்டு இருக்கு, முன்னேற்றங்கள் பெருசா இருக்கு. ஸோ மீடியா கையில தான் எல்லாமே இருக்கு, கத்தி மாதிரி பேனா. ஸோ நீங்க அந்த பேனாவை யூஸ் பண்ணாலும் சரி, நீங்க டைப்பிங் பண்ணாலும் சரி, தயவு செஞ்சு விமனோட கேரக்டரோ அவங்க பர்சனல் லைஃபையோ அசாசினேட் பண்ணாதீங்க. அது உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆண்கள் 4-5 மேடம், ஆண்கள் மாத்திரம் 4-5 திருமணம் பண்ண வெளியில வரமாட்டுக்கு நீங்க சொல்றது இல்லைங்க. அப்படி யாரு பண்ணி நாங்க சொல்லலை. ஏன்னா ஒரு ஆண் வந்து அடுத்த திருமணம் பண்ணும்போதே முதல் மனைவி சட்ட ரீதியா இது பண்ணுவாங்க. அடுத்தடுத்து அது சட்டப்படி இருந்தா அவங்களும் 40 திருமணம் பண்ணலாமே, அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க ஏன் அது ஆண்கள் மாத்திரம் சொன்னா யாரும் சொல்ல இல்ல நான் வந்து இப்போ ஸ்பெசிபிக்கா யாரை பத்தியும் பேச விரும்பல. ஆனா ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்களே சொல்லுங்க. இப்போ நீங்க ஒரு சினிமா ப்ரொமோஷன் இதை பத்தி எழுதும் போது ஆரம்பத்துல இருந்து 20 வருஷத்துக்கு கதை எழுதுறீங்க, பர்சனல் ஹிஸ்டரி. ஆமா இல்லைன்னு மட்டும் இங்க யாராவது ஒருத்தர் தைரியம் இருந்தா சொல்லுங்க. நீங்க எழுதல வனிதா வந்து இப்படி ஆச்சு இப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னு உங்களை யார் கேட்டாங்க? எல்லாருக்கும் தெரியும், இன்டர்நெட்ல எல்லாமே அவைலபிளா இருக்கு. உங்களோட ஒரு ஆர்டிக்கலோட கண்டென்ட் என்ன? நீங்க அந்த படத்தை பத்தி எழுதுறீங்களா? இல்ல நான் லேட்டஸ்டா யாரை லவ் பண்றேன்னா அதை எழுதி தொலைங்களேன். ஏன் வந்து நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிரிஞ்ச யாரு எதை புரியல? நான் என்னத்தை ப்ரமோட் பண்ணேன்? நானா போட்டேன்? நான் போட்டது ஒரு படத்தோட ஸ்டில். நீங்களா வந்து அதை வந்து புரியல. என்னோட பர்சனல் லைஃப மார்க்கெட்டிங் பண்ணி வந்து நீங்க நல்லா இருங்க. காட் பிளஸ் யூ. கண்டிப்பா சொல்றேன். இந்த டிராப்னு சொன்னீங்களா, பிக்கப் யூ நோ தே சே, நான் பெருமையா கூட சொல்லிக்கிறேன் அத, ஆல்வேஸ் அ பிரைட் அண்ட் நெவர் அ பிரைட்ஸ்மேட்ங்கிறது வந்து இங்கிலீஷ்ல ஒரு தத்துவம் இருக்கு. அது எத்தனை பேருக்கு வந்து இங்க இந்தியால வந்து பொருந்தும்னு தெரியல. So you still look at me as a bride at 40 and if I look it and I feel it, why not? 40 உண்மையிலே நீங்க பியூட்டி பிளஸ் நாட்டி தான். Thank you. ஒரு நிமிஷம் இங்க இந்த பிக்கப்ன்றத டிராப்னு ஒன்னு பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா? அது எதை மனசுல வச்சுட்டு சொன்னீங்க? யாரை டிராப் பண்ணணும்னு நினைச்சீங்க? கதை எந்த இல்ல அவரோட இல்ல ஜெனரலா யாரையாவது டிராப் பண்ணணும் பர்சனல் லைஃப்ல யாராவது மனசுல கண்டிப்பா பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம் இல்லையா? அந்த ஜர்னில வந்து சரியில்லைன்னா டிராப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏங்க நீங்க வந்து ரோட்ல போறீங்க, ஒருத்தவங்க வந்து பிக்கப் இப்படி தானே கேட்பாங்க, இப்படி ஏதோ கேட்பாங்கல்ல, அப்ப நீங்க பிக்கப் பண்ணிடுறீங்க. அவன் நடுவுல கத்தி காமிச்சு மிரட்டினா அவனை டிராப் பண்ணுவீங்களா, கூட்டு போய் சாவீங்களா? எக்ஸாக்ட்லி. சோ டிராப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் when the ride is wrong. No means no. அவ்வளவுதான், சிம்பிள். மேடம், ரியல் ஹீரோஸா இப்போ இருந்துட்டு இருக்காங்க, ஓகேங்களா? சார் மாதிரி. அதே மாதிரி ரியல் ஆக்ட்ரஸ், நீங்க ரியல் ஆக்ட்ரஸா இருக்கிறதுல என்ன தயக்கம்? அதே மாதிரி இந்த 4லேருந்து 40 அப்படின்றது உங்களெல்லாம் வந்து ஒரு சில பெண்கள் ஆர்டிஸ்ட் நடிச்சிட்டு இருக்காங்களே, அவங்களாம் வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கிறதுக்கான இப்படி பேசுறதை வந்து அவங்க எப்படி பார்ப்பாங்க? இது உங்களை வந்து மெயினாக அவங்க வச்சுக்க மாட்டாங்களே. இது உங்களுக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இல்லையா மேடம்? இதை நீங்க சொல்றது புரியல. நீங்க பேசுறது புரியல. நான் ஒண்ணு கேக்குறேன். நான் வந்து ஒரு நம்ம போட்டோ ஷூட்ல ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தேன். அது வந்து ஐ திங்க் ஐ போஸ்டட் இட் இன் இன்ஸ்டா. அதுவும் போட்டேன். நான் சிங்கிளா ஒரு போட்டோ கூட தான் போட்டேன். அதை பத்தி யாரும் எழுதல. ஆனா என்ன எழுதுனாங்கன்னா 40 வயசில் இது தேவையா? ஏன் நான் கேக்குறேன், 50 வயசுல வந்து ஹீரோ வந்து எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணலாம், 4 ஹீரோயின்ஸோட ஆடலாம். ஒரு ஹீரோயின், ஒரு விமன் வந்து 40 வயசுல if you have the body to carry it off, why can't you wear it? How can you say 40 yearsல நான் அப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, இல்ல யாருமே அப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது? ரைட்டா? அது நீங்க தப்பா எழுதுறீங்க. அதுதான் அருவருப்பா இருக்கு. நான் கேட்குற கேள்வி என்னன்னா, இல்ல உங்களை வந்து முன்னிறுத்திக்கிற சில வர இருக்கிற அந்த நடிகைகள்லாம் இப்படி பேசுறத எப்படி பார்ப்பாங்க? உங்களை வந்து முன்னிறுத்திப்பாங்களா? கொஞ்சம் குறையும்.